హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు మీనా సமையல். అందరికీ ఉగాది శుభాకాంక్షలు. இந்த வருஷம் உகாதி பண்டிகைக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுதான் மோத்திச்சூர் லட்டு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா ப்ராசஸ் அந்த அளவுக்கு லெபோரியஸுங்க. பூந்தி செய்கிறது என்ன, அதுக்கப்புறமா சக்கரை பாகில் சோக் பண்ணுறது என்ன, அதுக்கப்புறமா தான் நம்ம லட்டு பிடிக்கணும். இந்த அளவுக்கு லெபோரியஸாக இருக்கிறதுனால ஏதாவது சிம்பிளான ஸ்வீட் செஞ்சு ஒவ்வொரு பண்டிகையும் இப்படியே நம்ம முடிச்சிருவோம். ஆனால் நான் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட், பூந்தி செய்யாமலேயே அதே அளவுக்கு டெக்ஸ்டராக இருக்கட்டும், மாய்ஸ்சர் கண்டென்ட்டு, ஃப்ளேவரு, அந்த ஜூசினஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் பாட்டில் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு பூந்தி செய்யாமையே ஒவ்வொரு கிரானியூல்லையுமே அந்த சுகர் சிரப் ஊர்னதாக இருக்கட்டும், அந்த நெய் ஃப்ளேவராக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதனுடைய ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒரு 5 to 6 days ரூம் டெம்பரேச்சர்லேயே வெளியில் இருக்கலாம். ஆனால் ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது 10 to 15 days தாராளமாகவே இது தாங்குங்க. ஸோ வாங்க இந்த உகாதி ஸ்பெஷல் மோத்திச்சூர் லட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். மோத்திச்சூர் லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: 1 cup ஆஃப் கடலைப்பருப்புக்கு 1 cup ஆஃப் சுகர், அதுக்கப்புறமா 1 tablespoon ஆஃப் பிஸ்தாஷியோ பருப்பு. பிஸ்தாஷியோ பருப்பு நான் அப்ராக்சிமேட்லி ஒரு 1 hour ஊற வச்சுட்டு தோல் நீக்கி இந்த மாதிரி தின் ஸ்லீவர்ஸாக ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 tablespoon ஆஃப் cucumber சீட்ஸ், 1 tablespoon ஆஃப் நெய், few drops, அதாவது 3 to 4 drops of lemon juice, ஒரு 1/4 teaspoon of orange food color தண்ணியில் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், and few strands of saffron. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கடலைப்பருப்பு அப்ராக்சிமேட்லி ஒரு 3 hours நல்ல தண்ணியில் சோக்காக இருக்குது. நல்லா 1க்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. சோக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். வாட்ரு நல்ல ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா சின்ன மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொரன்னு அரைச்சிக்கலாம். அதாவது ரவா பதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஸ்டியர் பண்ணிக்கிட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொரன்னு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு தேவையான கரெக்டான டெக்ஸ்சர். ஸோ 1 கப்போட பருப்பு நம்ம 3 பேட்சஸாக கொரன்னு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. டீப் ஃப்ரை செய்கிறதுக்காக ஆயில் ஆர் கீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிறதுக்குள்ளே இந்த மிக்சரை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பக்கோடாஸாக நம்ம ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக டைட்டாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ரஃப்பான பக்கோடா ஷேப்பில் இருந்தாலே போதுமானது. ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குவிக்காக வெந்துடும். அண்ட் அரைக்கும் போது நம்ம முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது, ரொம்ப தண்ணியே விடக்கூடாது. அதாவது நல்லா ஊறுனாலே அதில் இருக்கிற ஈரமே போதுமானது. ஸோ இது கூட ஸ்மால் பேட்சஸில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அண்ட் பக்கோடாஸ் போட்டதுக்கு அப்புறமா இமீடியட்டாக நம்ம ஸ்டியர் பண்ணக்கூடாது. 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா பொறுமையாக நம்ம ஜென்டலாக ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் ரொம்ப ப்ரௌனிங்காக கிறிஸ்பாக வரக்கூடாது. மேக்ஸிமம் 3 to 4 minutes ஆயிலில் இருந்தாலே போதும். ஸோ 3 to 4 minutes முடிஞ்சாச்சு. நம்ம பக்கோடாஸும் லைட் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பாக இல்லை. திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேஜ். இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எல்லா பக்கோடாஸும் டீப் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். அடுத்தது சுகர் சிரப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் ஹீட் பண்ணியாச்சு. முதல்ல சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது 1 cup ஆஃப் சுகர். 1 cup ஆஃப் சுகருக்கு 1/2 cup ஆஃப் வாட்டர். ஃப்ளேம் ஹை இருக்கட்டும், சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும். இப்போ சுகர் வாட்டரில் நல்லபடியாக டிசால்வ் ஆயாச்சு. இப்போ நான் ஃப்ளேமை மாட்ரேட்க்கு வச்சுடுறேன். 1 string கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வர தேவையில்லை. அந்த ஸ்டிக்கி டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கி டெக்ஸ்சர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீன்வைல் நம்ம பக்கோடாஸ் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இப்படி ஒன்றும் பாதியுமாக நம்ம உடச்சி போட்டுக்கலாம். மிக்சியில் அரைப்படுறதுக்கு சௌரியமாக இருக்கிறதுக்கு வேண்டி இது மாதிரி பிட்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ எல்லா பக்கோடாஸும் நம்ம ஒன்றும் பாதியுமாக உடைச்சி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்மால் பேட்சஸாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ரவா பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல கொஞ்சம் கோர்ஸ் டெக்ஸ்டருக்கு வந்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பல்ஸ் மோடில் வந்து அரைக்கிறது வந்து ரொம்ப சேஃபு. பாருங்கள், ரவை மாதிரி இருக்குது. இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர். ஸோ இப்போது எல்லா பக்கோடாஸும் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போது சுகர் சிரப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 5 to 8 மினிட்ஸாக வந்து கொதிச்சிட்டு இருந்தது. பாருங்கள், லைட்டாக 1 ஸ்ட்ரிங் இருக்குது. இது ரொம்ப கரெக்டான பதம். இப்போதைக்கு நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் குங்குமப்பூ ஸ்ட்ராண்ட்ஸ், ஆரஞ்சு ஃபுட் கலர் அண்ட் நம்ம கிரைண்ட் பண்ண இந்த தால் மிக்ஸ்சர். ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறது சேஃபு. இந்த மெஷர்மெண்ட் நான் ரேஷியோ சொன்னது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்வீட் அண்ட் டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும். தட் இஸ் 1 கப் ஆஃப் சன்னா தாலுக்கு வந்து 1 கப் ஆஃப் சுகர் அண்ட் ½ கப் ஆஃப் வாட்டர். பாருங்கள், தண்ணி வந்து நல்லபடியாக அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போது இது வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மீன்வைல் இன்னொரு குட்டி பேனை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய், முதல்ல பிஸ்தாஷியோவை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ லைட் ப்ரௌனிங் வந்தாச்சு. ரொம்ப ப்ரௌன் பண்ணிட வேண்டாம். அந்த க்ரீன் கலர் ரிட்டைன் ஆனால் தான் பிஸ்தாஷியோக்கு அழகு. அண்ட் மீதமுள்ள இந்த நெய்யை சேர்த்துக்கலாம். கியூக்கம்பர் சீட்ஸ் சீக்கிரமாக வறுபட்டுடும். ஸோ இமீடியட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து இந்த தால் மிக்சரில் சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் கியூக்கம்பர் சீட்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் மேலே கார்னிஷிங்க்கு வந்து பிஸ்தாஷியோ வறுத்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கிஸ்மிஸ், அதுக்கப்புறமா வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்டு நான் வந்து வெறும் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், லட்டு பிடிக்க எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ த ரேஷியோ ஆஃப் வாட்டர் அண்ட் சுகர் அண்ட் சன்னா தால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உகாதி ஸ்பெஷல் மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி உகாதி. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.